ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன், ஜூன் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏபிஎஸ்ஆர்டிசில பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தர்ஷன் டிக்கெட் இப்போ ஓபன் ஆகிருக்கு. நிறைய பேர் தொடர்ச்சியா கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, ஓபன் ஆகுமா ஓபன் ஆகாதா, எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது புக்கிங்ஸ் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல இருந்து சென்னை, ஹொசூர், கள்ளக்குறிச்சி இந்த 3 இடத்துல இருந்து போகக்கூடிய பஸ்ல உங்களுக்கு டிக்கெட் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாம சென்னையில இருந்து வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். திருமலாவுக்கு புக் பண்ணிக்கலாம், திருப்பதியும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க திருப்பதி கொடுத்துட்டு டிராவல் டேட் வந்து நான் இந்த மாசம் கடைசி 31ஆம் தேதி கொடுக்குறேன். செக் அவைலபிலிட்டி கொடுக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு ஃபேர் ரொம்ப கம்மியா இருக்கும். சென்னையில இருந்து போற பஸ்ல ஃபேர் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க சென்னையில இருந்து டிராவல் பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது, ஸோ இந்த இடத்துல ஷோ லே அவுட் கொடுக்கும்போது உங்களுக்கு 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோட பாப்அப் மெசேஜ் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்பவே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பஸ்ல எல்லாம் தர்ஷன் டிக்கெட்டு பஸ் டிக்கெட்டே ஃபுல்லா ஆயிடுச்சு. ஸோ அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. 12 டிக்கெட் தான் இருக்கு 1ஆம் தேதி. அந்த மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸும் நம்ம வந்து இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பஸ்ல வந்து மேக்சிமம் ஒரு 50 டிக்கெட்டுக்குள்ளதான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு பஸ்ஸை கீழே கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அதுல 12 டிக்கெட் இருந்துச்சு, இதுலயும் 12 தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்க கீழே அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஜூன் மாசத்துக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சென்னையெல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆயிடும். ஆந்திரால இருந்து போகக்கூடிய பிளேஸ்ல தான் நமக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு மாடிஃபை சர்ச்ல போயிட்டு இந்த இடத்துல ஒசூர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஒசூர்ல இருந்து போற பஸ்லயே வந்து உங்களுக்கு டிக்கெட் இருக்கும். ஒரே ஒரு பஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேம் இதே இதுதான் கொடுக்குறேன் நான். 1ஆம் தேதிக்கு தான் செக் பண்ணி பார்க்க போறேன். நீங்க 2ஆம் தேதி 3ஆம் தேதி உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் வந்து, நீங்க என்னைக்கு தர்ஷன் பார்க்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி நாள் நீங்க டிராவல் பண்ற டேட்டா சூஸ் பண்ணணும். 1ஆம் தேதி தர்ஷன் பார்க்கணும்னா இந்த மாசம் 31ஆம் தேதி நீங்க டிராவல் பண்ற மாதிரி பண்ணணும். ஸோ இதுல பாருங்க 4 டிக்கெட்ஸ் மட்டும் தான் 1ஆம் தேதிக்கு அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல டேட் நீங்க மாடிஃபை பண்ணிட்டு ஜூன் மாசம் ஒரு 9ஆம் தேதி டிராவல் கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்க வந்து 10ஆம் தேதி தர்ஷன் பாக்குற மாதிரி நீங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாருங்க, இதே சேம் தான். ஃபர்ஸ்ட் சீட்டு சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தர்ஷன் டேட் வந்து சூஸ் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் 1 மணிக்கான ஸ்லாட். ஸோ இப்போ பாருங்க 147 டிக்கெட் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 டிக்கெட்ஸ் பக்கமா ஓபன் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பஸ் தான் இருக்கு. இப்போ ஜூன் மாசத்துல இன்னொரு கடைசி டேட்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் டிக்கெட்ஸ் எவ்வளவு கவுண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சேம் அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ரிப்பீட்டடா பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பஸ் தான் இருக்கும், உங்களுக்கு பஸ்ஸஸ் அதிகம் இருக்காது. டிராவல் டேட்டு, அதுக்கு அடுத்த நாள் தர்ஷன் டேட்டு. ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பாருங்க 200 டிக்கெட் பக்கமா ஓப்பன் பண்றாங்க. ஸோ அதுவே வந்து இப்போ புக்கிங்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே நிறைய பேர் ஃபாஸ்டா புக் ஆகுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து கன்வீனியன்ட் இருந்துச்சுன்னா புக் பண்ணுங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கள்ளக்குறிச்சியில இருந்து போற பஸ்லயும் உங்களுக்கு சேம் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. செலக்ட் கொடுத்துட்டு ஷோ லே அவுட் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பஸ் தான் இருக்கும், அதனால ரொம்ப ஃபாஸ்டா வந்து தீரும். டேட் என்னைக்கு வேணுமோ நீங்க அதை கொடுத்துட்டு இந்த மாதிரி சர்ச் கொடுத்துட்டு 1 மணி ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இதுலயும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. 1ஆம் தேதி 2ஆம் தேதி எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கம்ப்ளீட் ஆயிடும். சப்போஸ் நீங்க சொல்லி நான் இந்த வீடியோ பார்க்கும்போது அங்க டிக்கெட்டே இல்லைங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாடிஃபை சர்ச்ல போயிட்டு ஓங்கோல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. இந்த பிளேஸ்ல இருந்து உங்களுக்கு 300க்கு மேல டிக்கெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஓங்கோல் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா 2ஆவதா இருக்கிறது கொடுத்துட்டு, இப்போ பாருங்க நான் வந்து டிராவல் டேட்டு இந்த மாசம் கடைசி டேட்டு கொடுக்குறேன். சர்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க பஸ்ஸே நம்ம செக் பண்ணலாம், அடுத்தடுத்த பஸ் கூட செக் பண்ணலாம், அது நம்மளோட விஷ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ஹையா இருக்கும், அவ்வளோதான். 1ஆம் தேதி கொடுங்க. ஸோ 2 ஸ்லாட் இருக்கும். 4 மணியோட ஸ்லாட்டு பாருங்க 397 டிக்கெட்ஸ் இருக்கு. 1 மணியோட ஸ்லாட்ல பாருங்க 394 டிக்கெட்ஸ் இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்க பாக்குறப்ப சென்னையோ இல்ல கள்ளக்குறிச்சியோ ஒசூர்லயோ உங்களுக்கு கிடைக்கல, பாண்டிச்சேரியில இருந்து போறவங்க கூட ட்ரை பண்ணுங்க. பாண்டிச்சேரியில இருந்து போகக்கூடிய பஸ்லயும் இந்த டிக்கெட் அட்டாச் ஆயிருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு பஸ் அந்த மாதிரி இருக்குமா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல நான் ஷேர் பண்ணிருக்கேன் எங்கெங்கெல்லாம் இருந்து உங்களுக்கு இந்த பஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க பெங்களூர்ல இருந்து போறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பெங்களூர் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணா கூட பெங்களூர்ல இருந்து போற பஸ்ல கூட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. பெங்களூர் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. ஸோ எல்லாமே எல்லா இடத்துல இருந்து போற பஸ்ஸுமே ஓப்பனா இருக்கும். இது கொஞ்சம் ஃபேர் கொஞ்சம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஷோ லே அவுட் கொடுத்து பாப்அப் மெசேஜ் வரணும், அப்பதான் டிக்கெட் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல போயிட்டு தர்ஷன் டேட்டு சூஸ் பண்ணிட்டு சர்ச் கொடுத்து பாருங்க 1 மணியோட ஸ்லாட்டு. ஸோ இது வந்து 1ஆம் தேதிக்கே புக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது நமக்கு
ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். இடையில ஒரு டேட் கொடுத்து பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளேசஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட் ப்ரைஸை பொறுத்து பண்ணிக்கலாம். இதில் ட்ராவல் பண்ண தேவையில்லை. சேம் அதே மாதிரி பாருங்க, நான் வேற ஒரு டேட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டேட்டில் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1ஆம் தேதி ஜூன் 1 ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது. மேபி நீங்கள் சர்ச் பண்ணும்போது புக்கிங் வந்து முடிஞ்சிருக்கலாம். உங்கள்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குப்பம் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கேயும் டிக்கெட்ஸ் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடத்துல ஆந்திராலேருந்து போகிற பஸ்ஸஸ்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதில் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஓங்கோல் பிளேஸ்லாம் டிக்கெட்ஸ் நிறையவே இருக்கும். தமிழ்நாட்டிலலாம் ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. ஒரு 150-200 டிக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் புக்கிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சர்ச் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எத்தனை பேருக்கு புக் பண்ண போகிறோமோ அந்த சீட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து 12 வயசு கீழே இருக்க குழந்தைங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு புக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பெரியவங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு 300 தர்ஷன் கியூல ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போகலாம். இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கம்பல்சரியும் கிடையாது. நீங்கள் வந்து இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். 300 ஆன்லைனில் ஜூன் மாதத்துக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இதை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். புக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் இதுக்கு முன்னாடியே நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். புக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிக்கெட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, இல்லைனா இமெயில் வரும். அதில் டிக்கெட் நம்பர் வரும், உங்களோட புக்கிங்க்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர், இது ரெண்டையும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு பஸ் டிக்கெட்டும் வரும். அதில் டிடிடி தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் அதிலே வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஜூன் மாதத்துக்கான 300 தர்ஷன் டிக்கெட்டோட சேர்ந்து டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. மேபி 4 மணிக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருக்கலாம். நீங்களும் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது இன்னைக்கான தர்ஷன் அப்டேட் பார்க்கலாம். இன்னைக்கு தரிசனம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. நேற்று தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,927 பேர். நேரடி சர்வ தர்ஷனம் 19 கம்பார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு நார்மல் ஆகிடும். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு நார்மலாக தான் இருக்கும். இந்த வீக் டேஸில் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக போங்க. உங்களுக்கு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகலாம். சில டைம் இன்னைக்கெல்லாம் ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் கூட வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வீக்கெண்டு க்ரௌடு இருக்கும். வீக் டேஸில் ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கனில் தர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். 300 தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். ஸோ ஸ்கூலில் லீவு அப்படின்றனால வீக்கெண்ட்ஸில் ஓரளவுக்கு க்ரௌடு வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருக்கீங்கன்னா, சேம் டேயோட ஸ்லாட் கிடைக்கணும்னா மிட் நைட் 12 மணி 1 மணி மாதிரி நீங்கள் கவுண்டரை ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 மணிக்கு கியூ ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. கீழ் திருப்பதியில் 3 கவுண்டர்ஸில் கொடுக்குறாங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்ரீனிவாசத்தில் வாங்கலாம், விஷ்ணு நிவாசத்தில் வாங்கலாம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். நடைபாதையில் ஸ்ரீவாரிமெட்டில் சேம் டேயோட டிக்கெட் மட்டும் இஷ்யூ ஆகும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த பிளேஸில் போய்ட்டு வாங்கிக்கலாம். ஸோ அதனால நீங்கள் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் வீக் டேஸில் போகிறீங்க, திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நேரடி சர்வதர்ஷனம் கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த நாட்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் இருக்கும். வியாழக்கிழமைகளில் நேத்திர தரிசனம் அப்படின்றனால அன்னைக்கு நாளில் நேரடி சர்வதர்ஷனமே கொஞ்சம் க்ரௌடு இருக்கும். ஏன்னா எஸ்எஸ்டி டோக்கன் அன்னைக்கான ஸ்லாட் மட்டும்தான், அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே தீர்ந்துடும். இப்போல்லாம் 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறனால காலையில் ஒரு 3-4 மணிக்கெலாம் அன்னைக்கான ஸ்லாட்டே ஃபுல்லாக முடிஞ்சிருது. அடுத்த நாள் ஸ்லாட்டுமே ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்னைக்கு காலையில் ஒரு 7:54 ஸ்டேட்டஸ்க்கே பாருங்கள், ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அந்த டைம்க்கே வந்து முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கும். ஸ்ரீவாரிமெட்டில் 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றனால 8 மணிக்கு ஒரு 900 டிக்கெட்ஸ் பக்கமாக அவைலபிள் இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி தான் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஏன்னா இந்த சம்மரில் ரொம்ப சீக்கிரமாக கவுண்டர் ஓப்பன் பண்ணுறாங்க, சீக்கிரமாக டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்றனால. கிளைமேட் அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீட் இருந்தாலும் திருமலையிலையும் மழை இருந்தது. நீங்களும் ரீசெண்டாக போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஏபிஎஸ்ஆர்சி டிக்கெட் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாருமே புக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.